அகிலத்தையும் ஆகாயத்தையும் தம்முடைய வல்ல பராக்கிரமத்தினாலே சிருஷ்டித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே தேவ பிள்ளைகளாகிய உங்களோடு கூட ஆன்லைன் மூலமாக தேவ செய்தியை வழங்குவதிலே நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கடந்த நாட்களிலே நீங்கள் ஊழியத்திற்கென்று பாராட்டின உங்களுடைய மேலான ஒத்துழைப்பிற்காக, உங்களுடைய அன்பிற்காக, நீங்கள் காட்டி வருகிற உங்களுடைய தயவிற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட இந்த ஞாயிறு ஆராதனைக்காக என்னுடைய பொற்பாதத்திலே அமர்ந்து அவருடைய வார்த்தைக்காக காத்திருந்த வேளையிலே ஆண்டவர் கொடுத்ததான தெய்வ வார்த்தை, மங்கள வார்த்தை என்னவென்று சொன்னால், சங்கீதம் 32 அதிகாரத்திலே அதனுடைய 8ஆம் வசனம். எல்லோருக்கும் மனப்பாடமாக தெரிந்த வேத பகுதி தான். நான் உனக்கு போதித்து நீ நடக்கும் வழிகளை காட்டுவேன், உன்மேல் என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இதிலே 3ஆவதாக சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை பாருங்கள். உன்மேல் என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்கள். அதை யார்தான் செய்ய முடியும்? ஒருவருடைய கண்கள் மேலே நம்முடைய கண்களை பதிய வைத்து ஆலோசனை கொடுக்க யாரால் தான் முடியும் என்று சொன்னால், ஒரு குழந்தை, ஒரு தாய் தன் பிள்ளையோடு, தன்னுடைய கை குழந்தையோடு கொஞ்சி கொலாவுகிற வேளையில் அதனுடைய முகத்தோடு தன்னுடைய முகத்தை பதிய வைக்கும் பொழுது, அதனுடைய கண்கள் மேலே தன்னுடைய கண்களை பதிய வைக்கிற விதமாக, இந்த தாய் சேயும் கொஞ்சி கொலாகிற விதமாக நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய கண்கள் மேலே தன்னுடைய கண்களை பதிய வைத்து ஆலோசனைகளை கொடுக்கிறார். ஆம், எனக்கு அன்பான தெய்வச்சனமே, அவர் ஆலோசனை கர்த்தர். ஏசாயா 28ஆம் அதிகாரத்திலே 29ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் ஆச்சரியம், அவருடைய ஆலோசனைகள் மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. 139ஆம் சங்கீதத்திலே 17ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆலோசனைகள் மிகவும் அருமையானதாக இருக்கிறது. ஆம், அருமையான ஆலோசனைகள். அவருடைய ஆலோசனைகள் மிகவும் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருக்கிறபடினாலே தாவீது பக்தன் அவர் சொல்லுகிறார், உன்னுடைய ஆலோசனைப்படி நீ நடத்துவார். 73ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறார், உம்முடைய ஆலோசனையிலே நீ நடத்துவார். எனக்கு அன்பானவர்களே, ஆலோசனை இல்லாத இடங்களிலே ஜனங்கள் சீர்கட்டு போகிறார்கள். ஆலோசனையை, தேவனுடைய ஆலோசனையை கேட்க மனதில்லாமல், தேவனுடைய ஆலோசனைக்கு இடம் கொடுக்காதவர்கள், தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிடுகிறவர்களுக்கு வேதம் சொல்லுகிறது, கேடு உண்டாகும். ஆம், தேவனுடைய ஆலோசனைக்கு சிறியிடம் போகும். தேவனுடைய ஆலோசனையை கேட்டு நடக்கிறதுனாலே நமக்கு என்னென்ன நன்மைகள் ஆண்டவரிடத்திலிருந்து நமக்கு உண்டாகிறது என்கிற காரியங்களை மிக சுருக்கமாக, மிக முக்கியமான 3 குறிப்புகளை மாத்திரம் உங்கள் முன்னிலையிலே வைத்து நான் ஜெபித்து நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். முதலாவது குறிப்பு, நமக்கு தேவனுடைய ஆலோசனையை கேட்டு நடக்கிறதுனாலே தேவனுடைய ஆலோசனை நிமித்தமாக விடுதலை. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களுக்கு விடுதலையாக. அவருடைய சத்திய வார்த்தையினால், அவருடைய ஆலோசனைகள், வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிற அத்தனை வார்த்தைகளும் தேவனுடைய ஆலோசனைகள், தேவன் நமக்கு அருளுகிற ஆலோசனைகள். எனவே அவருடைய ஆலோசனையினாலே, அவருடைய வார்த்தையை கேட்டு நாம் நடக்கிறதுனாலே விடுதலை உண்டாகிறது. ஆபத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பிசாசின் கட்டிலிருந்து நாம் விடுவிக்கப்படுகிறோம். சாபத்தில் அது மாத்திரமல்ல, என்னை நோக்கி கூப்பிடுங்க, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று வேதம் சொல்லுகிறபடியாக உன்னை நோக்கி கூப்பிடுகிற போதெல்லாம் உன்னை விடுவிக்க ஓடி வருகிறார். நோக்கி கூப்பிடும் போது நான் பருவத்தில் அருள்ச்சி ஆபத்தில் கூட இருப்பேன், அவனை தப்புவிப்பேன், கனப்படுத்துவேன்,
விடுதலையாக்குவேன் என்று சொன்ன ஆண்டவர் எப்பொழுதெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுகிற வேளையிலெல்லாம் நம்மை விடுவிக்கிற அன்பான தகப்பனாக இருக்கிறார். நம்முடைய ஆலோசனைப்படி நாம் அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நமக்கு ஒத்தாசை அளிக்க ஓடி வருகிற அன்பு தகப்பனாக நம்முடைய தகப்பன் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தானியேல் என்கிறதானே ஒரு அருமையான ஒரு தேவ பக்தனை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த தானியேல் தேவனுடைய ஆலோசனைப்படி மட்டும் கேட்டு நடந்து வந்த ஒரு அன்பு மகனாக இருந்தபடினாலே அந்த நாளிலே ஆண்டவர் அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். எனக்கு பிரியமான தானியேல், தானியேலே, எனக்கு பிரியமான தானியேலே என்று சொல்லி தேவன் தமக்கு பிரியமான மகன் என்று தானியேலை குறித்து சாட்சி சொன்னார். காரணம் என்னவென்று சொன்னார், எல்லாவற்றிலும் அவன் தேவனுடைய ஆலோசனைப்படி நடந்தான். ஒரு சோதனை ஒன்று வந்தது. சோதனை காலத்திலும் கூட ராஜாவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்கிறதான ஒரு கற்பனை, ஒரு கட்டளை அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிறதை அவன் அறிந்த போதிலும் அவன் முன்பு செய்து வந்தபடியாகவே 3 வேளையும் தேவனை நோக்கி அவன் ஜெபித்துக் கொண்டிருந்தான். ஊக்கமாக ஜெபித்துக் கொண்டிருந்தான். முழங்கால் படியிட்டு வானத்திற்கு நேராக கரங்களை விரித்து அவன் ஜெபித்துக் கொண்டிருந்தான். அதற்காக அவன் சிங்க கெவிலே அடைக்கப்பட்ட வேளையிலே ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி அவனை விடுதலை ஆக்கினார். நாம் எனக்கு அன்பான தெய்வச்சனமே, இன்றைக்கு நாம் அந்த தானியேலை போல ஏற்பட்ட சூழ்நிலையிலும் நாம் அவரை நோக்கி முறையிடும் போது, இன்றைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்று சொன்னால் மனுஷனை தேடி ஓடுகிறார், பரிகாரிகளை நாடி தேடுகிறார்கள். எனக்கு அன்பானவர்களை எந்த நிலையாக இருந்தால் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நாம் அவரை நோக்கி முறையிடும் போது, அவரை நோக்கி கூப்பிடும் போது நமக்கு ஒத்தாசி அளிக்கிற அன்பு தகப்பனாக இருக்கிறார். தானியேலை சிங்க கவிலிருந்து விடுவித்தவர், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை எரிகிற தீச்சூளையிலிருந்து விடுவித்தவர், இன்னைக்கு உன்னையும் என்னையும் கூட அப்படிப்பட்ட நிலையில் இருந்து எப்பேற்பட்ட நெருக்கத்திலிருந்தும் நம்மை விடுவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். இந்த ஆலோசனைப்படி நடக்கிறவர்களுக்கு விடுதலை உண்டு. மெய்யான விடுதலை, மெய்யான விடுதலை அவர் தருகிறார். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, சத்துருவின் கட்டிலிருந்து நம் இக்கட்டான நிலையில் நாம் மாற்றிக்கொள்ளும் போராட்டங்கள் வரும்போது, பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்திருக்கும் போது நாம் முறையிடுகிற வேளையிலே, ஆலோசனைப்படி அவரை நோக்கி கூப்பிடுகிற வேளையிலே அவர் நம்மை விடுவிக்கிற அன்பு தகப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இரண்டாவதாக நாம் வேதத்தை பார்க்கும் பொழுது, இரண்டாவதாக தேவனுடைய ஆலோசனைப்படி நடக்கிறவர்களுக்கு ஜெயம், இரண்டாவதாக ஜெயம் உண்டாகும். குதிரை யுத்த நாளுக்கு என்று ஆயத்தப்படப்படுகிறது. ஜெயமோ கர்த்தரால். தேவ ஆலோசனைப்படி நடக்கிறவர்களுக்கு ஜெயம் உண்டாகும், ஜெயம் உண்டாகும். ஜெயத்தை கட்டளையிடுகிறவர் ஆண்டவர். ஒருமுறை தாவீது மிகுந்த நெருக்கம் ஏற்பட்ட வேளையிலே அவனுடைய மனைவி, பிள்ளைகள், அவனுடைய உடைமைகள், தன்னோடு இருந்தவர்களுடைய மனைவிமார்கள், உடைமைகள் எல்லாவற்றையும் ஒரு கொள்ளைக்கூட்டம் வந்து கொள்ளையடித்து சென்று விட்டார். தேவனிடத்தில் ஆலோசனை கேட்டார். ஆண்டவரே, இந்த தண்டை பின்தொடர்ந்து செல்வது நமக்கு சித்தமா என்று சொல்லி கேட்டார். ஆண்டவர் சொன்னார், போ, நான் அந்த தண்டை நான் உனக்கு உன்னிடத்திலே நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொன்னார். அதே போல அவரிடத்தில் இருந்த சொற்ப வீரர்களை கொண்டு அவர் புறப்பட்டு சென்றார். அங்கே இருந்தவர்களோ ஏராளம் பேர். ஆனாலும் ஆண்டவர் இவனுடைய கரத்திலே அந்த தண்டை ஒப்புக் கொடுத்தார். ஆமென். கருமையானவர்களே, எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாக காரியங்களை வாக்கிய பண்ணுகிறவர். காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. எந்த நிலையிலும் நமக்கு அற்புதம் செய்ய, நமக்கு ஜெயம் கொடுக்க ஆண்டவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே தாவீது ஒரு இக்கட்டான ஒரு நிலை வந்தது. அங்கே கோலியாத் என்கிற ஒருவன் ஜனங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறார். ஜனங்களோடு ராஜாவும் சேர்ந்து அங்கே பயந்து நடுங்கிக் கொண்டு ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வேளையிலே அவன் எதேச்சியாக வந்தான். தாவீது அங்கே வரவேண்டியவன் அல்ல. அவன் தன்னுடைய சகோதரர்களை காணும்படியாக, தன்னுடைய சகோதரர்களுக்கு உணவு பதார்த்தங்களை கொடுத்துவிட்டு செல்லும்படியாக அங்கே வந்தவன் தான். அங்கே வந்தவன் அப்படிப்பட்டதான ஒரு காட்சியை பார்த்தான். கோலியாத் அங்கே குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறதை, தேவனுடைய நாமத்தை அங்கே தூசித்துக் கொண்டிருக்கிறதை கேட்கும் போது
போது தேவனிடத்திலே பயபக்தியாக இருந்து தேவனுடைய ஆலோசனைப்படி நடக்கிறது தாவீதுக்கு கோபம் வந்தது. அவன் சொன்னான், நான் இந்த கோலியாத்தை நான் எதிர்க்க முன்வருகிறேன் என்று சொல்லி அவன் புறப்பட்டு சென்றான். கோலியாத் அங்கே கோபாவேசத்தோடு வருகிறான். ஆனால் தாவீது சொல்லுகிறான், நீ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் கேடகத்தோடும் உன்னுடைய படைபலத்தோடும் வருகிறாய். நீ உன்னுடைய படை பேர் ஆயுதத்தை கொண்டு வருகிறாய். ஆனால் நானோ நீ நிந்திக்கிற சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தை கொண்டு வருகிறேன். இன்றைக்கு உன்னை என்னிடத்திலே ஒப்பு கொடுப்பா என்று சொன்னால் அவன் ஆண்டவரிடத்திலே ஆலோசனை கேட்டுதான் ஒவ்வொரு காரியத்தை செய்கிறார். ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்கும் போது ஆண்டவர் சொன்னார், இப்போ உன்னிடத்திலே நான் அவரை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த வண்ணமாக அவர் சொன்ன ஆலோசனைப்படியாக புறப்பட்டு சென்றபடினாலே மாவீரன் கோலியாத்தை ஒரே ஒரு கவுட்களினாலே அவனால் முறியடிக்க முடிந்தது. காரணம் என்னவென்று சொன்னால், ஜெயம் கொடுக்கிறவர் கர்த்தர். அவனை கருமையானவர்களே, தோல்வியான சூழ்நிலை வந்தார், போராட்டமான நேரத்தில் இக்கட்டான நிலையிலும் உனக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். நீ தோல்வி அடைவது, நீ நஷ்டப்படுவது, இழந்து போவது அவருக்கு சித்தமானதல்ல. ஜெயத்தை கொடுக்கிறவர் தான் கர்த்தர். யோசபாத் என்கிறதான யூதாவை ஆண்டு வந்த ராஜாவுக்கு ஒரு முறை சோதனை வந்தது. தேவபக்தி உள்ளவர், தேவனிடத்திலே ஆலோசனை கேட்டு ஒவ்வொரு காரியத்தை செய்கிறார். ஒரு முறை பல நாட்டு ராஜாக்கள் சிப்பாய்களோடு சேர்த்து லட்சம் பேர் இவரை படையெடுத்து வருகிறார்கள். சிவதறியாது தெரிவிக்கிறார். ஒரு நிமிடம் பயந்தான். பிறகு ஜனங்களை எல்லாம் கூப்பிட்டு ஆலயத்தில் வரச்சி உபவாசம் இருந்து ஜெபிக்க ஆரம்பித்தார். தேவனுடைய ஆலோசனைக்காக காத்திருந்த வேளையில ஒரு தீர்க்கதரிசி மூலமாக ஆலோசனை வந்தது. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, நீங்கள் புறப்பட்டு போங்க, கர்த்தர் உங்களுக்காக அங்கே யுத்தம் செய்வார், உங்களுக்கு ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பார் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை வந்தபோது இந்த வார்த்தைப்படியாக எல்லோரும் யுத்தத்திலே பலசாலிகளை முன்னிறுத்துவார்கள், மிகுந்த தைரியம் உள்ளவர்களை முன்னிறுத்துவார்கள். ஆனால் இவனோ தண்டத்திலே உள்ள பாடற் குழுவை முன்னாலே நிறுத்தினான், அந்த இராணுவத்திற்கு முன்னாலே நிறுத்தினான், அந்த படை அணிவகுப்புக்கு முன்னாலே நிறுத்தினான். அவர்கள் எல்லோரும் சேர்ந்து பாடி துதி செய்ய தொடங்கின மாத்திரத்திலே எதிர்த்து வந்ததானே அந்த ராணுவங்கள், இந்த பல நாட்டு ராஜாக்கள் தங்களுடைய சிப்பாயோடு வந்தார்கள் அல்லவா, அவர்கள் ஒருவர் வெட்டுண்டு அங்கே மாடித்து போனார்கள், அங்கே பிணமாய் கிடந்தார்கள். கர்த்தர் அங்கே யுத்தம் செய்தார். ஆசாவுடைய காரியத்திலும் அப்படியா கர்த்தர் யுத்தம் செய்தார் என்று நாம் உயர்த்திருப்பார்கள். ஆமின கருமையானவர்களே, யுத்தம் கர்த்தருடையது. ஒரு முறை இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வருகிற வேளையிலே அங்கே செங்கடல் குறுக்கிட்டது. இன்னொரு பக்கம் பார்வோன் அங்கே ராணுவத்தினருடைய எதிர்க்கும்படியாக கடந்து வந்து கொண்டிருக்கிறார். அப்போது ஆண்டவர் சொன்னார், அப்போது இதே வார்த்தை தான் ஆண்டவர் சொன்னார், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறேன் என்று சொல்லி கடலை இரண்டாக பிளக்கச் செய்து இவர்களை அந்த பக்கமாக கரை கொண்டு போய் சேர்த்தார். ஆனால் இவர்கள் எதிர்த்து வந்தவர்களோ அந்த கடலிலே அமிழ்ந்து போனார்கள். அங்கேயும் ஆண்டவர் ஜெயத்தை கூட பிள்ளைகளுக்கு கற்றுவிட்டார். அந்த கருமையான தேவச்சனமே, ஜெயம் கர்த்தருடையதாயிருக்கிறது. ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார். ஆனால் அவருடைய ஆலோசனைப்படி நடக்கிறவர்கள் அந்த ஜெயத்தை சொந்தரித்துக் கொள்ளுகிறார்கள். ஆலோசனை இல்லாத இடங்களிலே ஜனங்கள் சீர்கட்டு போகிறார்கள். அவருடைய ஆலோசனை தள்ளிவிடுகிறவர்களுக்கு கேடு உண்டாகும் என்கிறதை நன்கு அறிந்து மனிதன் ஆலோசனைப்படி அல்ல, உடைய சுயத்தின்படி அல்ல, தேவ ஆலோசனைப்படி கேட்டு நடப்பீர்கள் என்று சொன்னால் அதே ஜெயத்தை உங்களுக்கும் தருவதற்கு இன்றைக்கும் அவர் சித்தமுள்ளவராகியிருக்கிறார். மூன்றாவதாக அவருடைய ஆலோசனைப்படி நடக்கிறவர்களுக்கு சுகம் உண்டாகும். முதலாவது பார்த்தோம், விடுதலை உண்டாகும். இரண்டாவது பார்த்தோம், ஜெயம் உண்டாகும். மூன்றாவது சுகம் உண்டாகும். ஒருமுறை நாகமான் என்கிறதான ஒரு படைத்தலைவன் அங்கே எலிசா தீர்க்கதரிசனிடத்திலே வந்து தன்னுடைய அந்த குஷ்டரோகம் தன்னை விட்டு நீங்கும்படியாக செபிக்கும்படியாக அவரிடத்தில் வந்தான். அவன் வெளியே கூட வரவில்லை, உள்ளே இருந்தபடியாகவே, நீ போய் 7 முறை யோர்தானிலே சென்று 7 முறை நீ ஸ்நானம் பண்ணு, அப்போது உனக்கு சுகம் உண்டாகும். இவன் ஆரம்பத்திலேயே அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவர்கள் இருந்தார். ஆனாலும் கூட யாரோ ஒருவர் ஆலோசனை கொடுத்து தேவ ஆலோசனையாக அதை எடுத்துக்கொண்டு அந்த ஆலோசனைப்படியாக
அவன் முழுக ஆரம்பித்தான். ஒரு முறை முழுகினான், 2 முறை முழுகினான், 6 முறை முழுகியும் ஒன்றும் நடக்கவில்லை. 7வது முறையாக அவன் முழுகி எழுந்த போது அவன் சின்ன பிள்ளை, அவனுடைய சரீரம் குஷ்டரோகமெல்லாம் நீங்கி சிறு பிள்ளையுடைய சரீரத்தை போல அவனுடைய சரீரம் அவ்வளவு வெண்மையாக மாறியது. கண்பாலத்தை வச்சனம் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு எப்படிப்பட்ட சுகத்தை கொடுக்க விரும்புகிறார். இந்த கொரோனா என்கிறதான இந்த இக்கட்டான நிலையில் இருந்து உங்களுக்கும் சுகத்தை கொடுத்து இன்றைக்கும் உங்களை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். ஒருமுறை பிறவி குருடன் ஒருவன் வந்தான். அவனிடத்தில் வரும்போது ஆண்டவர் அவனை எப்படி குணமாக்கினார் தெரியுமா? நம்முடைய உள்நீரை தரையிலே துப்பி, தரையிலே அந்த உள்நீரினாலே அந்த மண்ணோடு சேர்ந்து சேரை உண்டாக்கி, அந்த சேரை அவருடைய கண்களிலே பூசி, இப்போது நீ சீலோவாம் குளத்திலே போய் கழுவு, வேற எந்த குளத்திலும் இல்லை, சீலோவாம் குளத்திலே சென்று கழுவு, நீ பார்வையிட. அதே போல சென்றார். இந்த கருமையானவர்களே, சீலோவாம் குளத்துல போனாதான் விடுதலை கிடைக்குமா? யோர்தான்ல முழுகினாதான் சுகம் கிடைக்குமா என்று சொன்னார். தேவனுடைய ஆலோசனை என்ன சொல்கிறது? தேவன் என்ன உனக்கு ஆலோசனை கொடுக்கிறார்? அந்த ஆலோசனைப்படி நீ நடக்கும் போது, அந்த ஆலோசனைப்படி செய்யும் போது நிச்சயமாகவே உனக்கு சுகம் கொடுக்க அவர் காத்திருக்கிறார். அவனுடைய ஆலோசனையினாலே சுகம் உண்டு. ஆண்டவருடைய வார்த்தை அனுப்பி சுகம் கொடுக்கிறவர் என்று சொல்லி கேள்விப்பட்டேன். அவன் அநேக ஆண்டுகள் ஆண்டவரை அறிந்தவன் அல்ல. தேவனை குறித்து அவன் ஒரு சில வேளைகளிலே கேள்விப்பட்டிருக்கக்கூடும். அந்த ஒரு சின்ன ஒரு அறிவை வைத்துக் கொண்டு ஆண்டவர் அவனுடைய வீட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அப்போது ஆட்களை அனுப்பி மீண்டும் சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் என்னுடைய வீட்டிலே வருவதற்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல. ஆனாலும் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், உன்னுடைய வார்த்தையை அனுப்பினால் போதும், அங்கிருந்தபடி வார்த்தையை நீர் அனுப்பினால் போதும், என்னுடைய வேலைக்காரன் சொந்தமானவர் என்று சொல்லி ஒரு சொன்ன வேளையிலே ஆண்டவர் சொன்னார், நான் இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் யார்கிட்டையும் பார்க்கவில்லை என்று சொல்லி. ஆம், அநேகர் ஆலயத்துக்கு வருகிறார்கள், இன்னும் அற்ப விசுவாசிகளாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் எனக்கு அருமையானவர்களே, விசுவசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். விசுவசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். மரித்த போல லாசருவை 4 நாள் பொறுத்து அந்த கல்லை அகற்றி போடுங்கள் என்று சொன்ன வேளையிலே அவனுடைய ஆலோசனை கீழ்ப்படிந்து அந்த கல்லை அப்புறப்படுத்தினதனாலே மரித்து போன லாசர் சாதாரணமாக 4 நாள் என்று சொன்னால் அழுகி போயிருக்க உழைத்திருக்கும். அப்படிப்பட்ட நிலையிலே நாட்டுப்படிக்குமே ஆண்டவர் என்று சொன்ன வேளையிலே அவர் சொன்னார், நீ விசுவசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி இந்த கல்லை அப்புறப்படுத்துங்கள் என்று சொன்ன வேளையிலே அந்த ஆலோசனைப்படி கல்லை அப்புறப்படுத்தின மாத்திரத்திலே ஆண்டவர் அவனை சுஸ்தமாக்கி, ஆண்டவர் உன்னை எழுப்பினார், உன்னுடைய எழுப்பினார். இன்றைக்கு எனக்கு அருமையான தேவச்சனமே, உன்னை உயிர்ப்பிக்க, உனக்கு சுகத்தை கொடுக்க, உனக்கு ஜெயத்தை கொடுக்க, உன்னை விடுவிக்க எல்லா வகையிலும் அவர் போதுமானவராக இருக்கிறபடினாலே இந்த கண்பான தேவச்சனமே, இந்த நெருக்கத்தின் மத்தியிலே நாம் காணப்படுகிறோம். தேவனுடைய ஆலோசனைப்படி நீங்கள் நடப்பீர்கள் என்று சொன்னால் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நீங்கள் ஒடுங்கி போவதில்லை, கலங்கினாலும் மனம் தளர்ந்து போவதில்லை, நீ ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை என்கிறதை நீங்கள் அறிந்து கொண்டவர்களாய் தேவனுடைய ஆலோசனைக்கு செவி கொடுங்கள். எனக்கு செவி கொடுக்கிறவன் அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்து காலத்திலும் பயப்படாமல் அமைதியாக இருப்பான் என்கிறதான வார்த்தைப்படியாக ஆம், தேவனுடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவர்கள், தேவனுடைய ஆலோசனைப்படி நடக்கிறவர்கள், தேவனுடைய ஆலோசனை மாத்திரம் கேட்டு நடக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்கிறவர்களாக, எல்லாவற்றிலும் எந்த சூழ்நிலையிலும் ஒரு சுகத்தை பெறுகிறவர்களாக, விடுதலை காண்கிறவர்களாய் காணப்படுவார்கள் என்கிறதிலே கொஞ்சம் சந்தேகமில்லை. ஜெபம் பண்ணுவோம். பிரியமானவர்களே, நோக்கி பாருங்கள், அவரையே நோக்கி பாருங்கள். அவரால் நமக்கு விடுதலை இல்லை, அவரால் நமக்கு ஜெயம் இல்லை, அவரால் நமக்கு சுகம் இல்லை. நமக்கு சுகத்தை கொடுக்கிற நம்முடைய பரிகாரி அவரை நோக்கி பாருங்கள். பிரியமானவர்களே, ஓரி அக்கரவம் நம்ம சபரவம் துறவி அக்கரோ உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தே உண்மையாய் வெட்கம் அடையே உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தே
தினமும் என்னில் வீசிடுதே. தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. ಶಬರಬಲಿಯಾಕರಬಂ ನಮತ್ತನ್ ಶಬ್ದನಮ ಓರಿ ನಮೌಲ ಮೌರಿ ಅಂಗಲೋರಿ ಕಲಮೌಲ ಮೌರಿ ಶಬ್ನಮರಬಿ ಅಂಕರೋರಿ மௌலான மௌன மௌதிரி விரிவி கரவர் சங்குரவா. கடைகளை உடைக்கிறவரே, காயப்படுத்தி காயம் கட்டுகிறவரே, அடித்தாலும் அணைக்கிறவரே, உம்முடைய ஆலோசனைகள் அருமையானவைகள் ஐயா. உம்முடைய ஆலோசனைகள் ஆச்சரியமானவைகள் ஐயா. உம்முடைய ஆலோசனையில் எங்களை நாளும் நடத்துங்கப்பா. எங்கள் கண்கள் மேல் கண்களை வைத்து உம்முடைய ஆலோசனையில நாளும் எங்களை நடத்துங்கப்பா. மனுஷ ஆலோசனை நடக்காமல், சுய விருப்பத்தின்படி நடக்காமல், இயேசுவே உம்முடைய திருச்சித்தம் என்னதென்று அறிந்து உம்முடைய ஆலோசனையின்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. மகா பரிசுத்தமும் இரக்கமும் தயவும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நாங்கள் உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீ கொடுத்த வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஆலோசனைப்படி நடக்கிறவர்களுக்கு ஆண்டவரே விடுதலை உண்டாகும், ஜெயம் உண்டாகும், சுகம் உண்டாகும் என்கிற வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்களும் பயத்தோடு பக்தியோடு நடுக்கத்தோடு உம்முடைய ஆலோசனைக்கு கட்டுப்பட்டு உம்முடைய ஆலோசனையை கேட்டு நடக்கிறவர்களாக நாட்கள் பொல்லாதவர்களாக இருக்கிறபடினாலே இனி வருகிற நாட்களிலாகிலும் காலத்தை மக்கென்று பிரயோஜனப்படுத்தி மக்கென்று பரிசுத்தமாய் நாங்கள் நாட்களை அனுசரிக்க எங்களுக்கு பேருதவி செய்யுங்கப்பா. பரவிருக்கிற கொள்ளை நோய்க்கு ஜனங்களை தப்ப வைத்தவர்களுக்கு ஆண்டவரே போதுமப்பா. அன்று தாவீது ஜெபித்த வேளையில் அந்த கொள்ளை நோய்க்கு ஜனங்களை தப்ப வைத்தது போல ஆண்டவரே தேசத்தில் அமைதியை கட்டளை எடுக்கப்பா. தேசத்தில் அமைதியை கட்டளை எடுக்கப்பா. வெகு சீக்கிரத்தில் ஆண்டவரே இயல்பு நிலைக்கு ஆண்டவரே சோதனப்பா. ஜனங்கள் திரும்பும்படியாக உம்மை விடுதலையோடு ஆராதிக்கும்படியாக எங்க விடுதலையோடு செல்லும்படியாக கர்த்தாவே உமக்கென்று நாங்கள் ஆண்டவரை விடுதலையோடு ஊழியம் செய்யும்படியாக எனக்கு பாராட்டுங்கப்பா. எங்களுக்கு அல்ல, உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொண்டு வழி நடத்தும் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பரலோக பிதாவே. ஆமென். ஆம்.